Hello everyone, welcome to Right Tech. இந்த வீடியோல MI20 Proவோட கம்ப்ளீட் மொபைலோட ரிவ்யூ அதோட ஸ்பெசிஃபிகேஷனும் பார்க்க போகிறோம். இதே போல் புது மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் MI20 Proவோட ஜென்ரல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். இந்த மொபைலில் நமக்கு அவுட் ஆஃப் பாக்ஸில் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 10ஓட வருது. இதனோட ரோம் பார்த்தீங்கன்னா MIUI தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு கொடுத்துருக்கிற சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட், அதாவது ஒரு நேனோ சிம் மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம், இல்லைனா டூயல் நேனோ சிம் போட்டுக்கலாம். இதனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மொபைலோட சைடில் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் 5G சப்போர்ட்டோட வருது. இது 5G சப்போர்ட்டட் டிவைஸுங்கிறதுனால இன்டர்நெட் ப்ரௌசிங் மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது. இந்த 5G சப்போர்ட்டட் மொபைலுக்காகவே பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட 5000 mAh பேட்ரி. இந்த பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்க போர்ட் டைப் C. அது மட்டும் இல்லைங்க, இந்த பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது கரெக்டாக 59 நிமிடங்களில் 0லேருந்து 100% சார்ஜ் ஆகிடும். ஓகே, இந்த மொபைலை பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசைன் அண்ட் பில்டை பற்றி பார்க்கலாம். இந்த டிவைஸோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 9.18 mm அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 218 கிராம், அதாவது 218 கிராம்ஸ் வருது. இந்த வெயிட் கொஞ்சம் அதிகம் தான், ஏன்னா பேட்ரி சைஸ் பெரிய சைஸாக இருக்கிறதுனால. அப்புறம் இதனோட பாடி மெட்டாலிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் 3 கலர் வேரியண்ட்டில் வருது, அதாவது காஸ்மிக் பிளாக், லூனா சில்வர், ப்ளூ. அடுத்து இதனோட டிஸ்பிளேக்கு வருவோம். டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ் இருக்குது. அண்ட் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபுல் HD சப்போர்ட்டோடு இருக்குது. ஸோ இதனோட டிஸ்பிளே ரேட் 144 Hz வரைக்கும் ரிஃப்ரெஷ் ரேட் கொண்டது. அதாவது ஒரு மொபைல் ரொம்பவே ஸ்பீடாக இருக்குங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவை பார்த்தீங்கன்னா மேலே பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு ரொம்ப தேவையான எதிர்பார்க்குற டிஸ்பிளே கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5ஆல் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் தெரியாமல் கீழே போட்டால் கூட உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் டிஸ்பிளேயோட டச் ஸ்க்ரீன் மல்டி டச் ஃபிங்கரிங் ஆப்ஷன்ஸோடு இருக்குது. ஓகே, MI20 Proவோட பவர் அப் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 64 byte ஆர்கிடெக்சரில் பில்டப் பண்ணப்பட்ட Qualcomm Snapdragon 865ல் பவர் அப் ஆன ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூடவே இதில் Adreno 650 GPU இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதில் 8GB ரேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த மொபைல் கண்டிப்பாக கேமிங்க்கு ஃபுல் லெவலில் சப்போர்ட் பண்ணும், ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த டிவைஸோட ஸ்டோரேஜுக்கு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மெமரி இருக்குது. பட் அவுட் ஆஃப் த பாக்ஸில் 115 GB கிடைக்கிது. இது போக இந்த மொபைலில் 4 வேரியண்ட் லான்ச் ஆக போகுது. ஸோ அந்த 4 வேரியண்ட் தான் பார்க்குறீங்க. என்னென்ன ஜிபி, என்ன ப்ரைஸ் ரேஞ்ச், எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறீங்க. இதில் உங்களுக்கு எந்த மொபைல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆல்ரைட், இப்போ நமக்கு தேவையான கேமராவுக்கு வருவோம். பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்குது. ஒன்று 108 மெகா பிக்சல் ப்ரைமரி மெகா கேமரா, கூடவே சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 கேமரா இருக்குது. ரெண்டாவது 13 மெகா பிக்சலில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, மூணாவது 5 மெகா பிக்சலில் மேக்ரோ சென்சர் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த பேக் கேமரா யூஸ் பண்ணி அல்ட்ரா ஃபுல் ஹெச்டியில் 7680 4320 அட் 24 frames per secondல ரொம்ப பவர்ஃபுல்லான வீடியோ ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். முக்கியமாக சொல்லணும்னா, ஒரு ஃபோட்டோவை இதை யூஸ் பண்ணி எடுக்கும்போது ஃபுல் ஹெச்டியில், அதாவது ஒரு ஃபோட்டோவோட சைஸ் கிட்டத்தட்ட 20லேருந்து 30 MB வரைக்கும் வருது. அவ்வளோ கிளாரிட்டியாக நீங்கள் எடுக்க முடியுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, செல்ஃபி கேமரா. இது 20 மெகா பிக்சலோடு இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஃபுல் HD கேமரா தான். ஆல்ரைட், ஃபைனலாக MI20 Proவோட ஓவர்வியூ பார்க்கலாம். இந்த மொபைல் 50,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. ஸோ கொடுத்த ப்ரைஸுக்கு ஒரு நல்ல பேக்கப்பான பேட்ரி, பவர்ஃபுல்லான கேமரா, அவுட்ஸ்டாண்டிங் ப்ராசஸர், அப்புறம் கேமிங்க்கு தி பெஸ்ட் மொபைலாக லான்ச் ஆகுது. MIயோட ப்ராடக்ட் எப்போவுமே ரொம்ப ஃபீச்சர்ஸ் உள்ள யூசர் ஃப்ரெண்ட்லியான டிவைஸாக இருக்குது வருது. இதனுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ஜென்ரேஷனுக்கு இது வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன்.
ஓகே நண்பர்களே, இந்த MI20 Pro வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் என்னென்ன வேரியண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு புது டிவைஸோட சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள்.